சுஹான்ஜி ஸ்பீக்கிங். மனிதன் அந்த பிரபஞ்சத்திடம் உதவி பெற என்ன செய்ய வேண்டும்? மனிதா, நீ பிரச்சனையில் இருக்கின்றாயா? உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று ஏங்குகின்றாயா? வெளியுலகில் உள்ள நபர்களிடம் நீ உதவி பெற முயற்சித்து எதுவும் கிடைக்கவில்லை என்று சங்கடத்தில் இருக்கின்றாயா? உனக்கு உதவ உனக்குள்ளேயே ஒரு உன்னதமான சக்தி இருப்பதை ஏன் இன்னும் அறியவில்லை? இந்த சமுதாயம் அந்த ரகசியத்தை உனக்கு சொல்லித் தந்திருக்காது. ஏனென்றால் அந்த சமுதாயம் அறியாமையில் உள்ளது. உள்ளே உனக்காக உன்னை வழிநடத்த, உனக்கு உதவி செய்ய பெற்றெடுத்த தாயோட கருணைமிக்க ஒன்று உள்ளது. அது பிரபஞ்சம் என்று சொல்லலாம், கடவுள் தன்மை என்று சொல்லலாம். எதுவென்றும் வேண்டுமானாலும் அதனை அழைத்துக்கொள். ஆனால் அதனை உதவியை பெற அதனுடைய ஒத்திசை அதிர்வுகளோடு நீ இருந்தால் அந்த பிரபஞ்சத்தன்மையின் உதவியை எளிதாக நீ உள்வாங்கிக் கொள்ளலாம். அது உனக்கு உதவி செய்ய மிக அருகில் வருகிறது, காத்திருக்கிறது. ஆனால் நீ அதற்கு முதுகினை காட்டிக் கொண்டிருக்கின்றாய். அது தவிக்கின்றது, தவிக்குது, உதவிடு தவிக்குது, உனக்குள் ஒன்று உதவிடு தவிக்குது. அதனோடு நீயும் அடைக்கலம் புகுந்திட செய்க தவம். நீ செல்வாயகம், உந்த நகம் உணர்ந்தால் சிவம். ஆனால் சாதாரண மனிதன் அகத்தை உணராமல் புறத்தே அனைத்தையும் தேடி ஏமாற்றத்தின் உச்சத்தில் இருக்கின்றான். அதனால் அந்த அகத்தை அறிய, அந்த அகத்தில் இருக்கும் அந்த பிரபஞ்சத்தன்மையின் அதிர்வுகளோடு ஒத்திசைந்து நீ உதவி பெற சில யுக்திகளை உனக்கு வழங்குகின்றேன். உன்னை இப்பொழுது வழி நடத்துவது உனது ஆணவ மனம்தான். அந்த ஆணவ மனதை அமைதிப்படுத்த வேண்டும். அதற்கு தியானிக்க வேண்டும். தியானம் என்றால் மனதிற்கு ஓய்வு. ஏன் ஓய்வளிக்க வேண்டும்? பகலிலும் இரவிலும் செயல்பட்டு கொண்டிருக்கும் உனது ஆணவ மனம் எப்படி உனக்கு படைப்பாற்றல் திறனுடன் செயல்பட முடியும்? உன்னால் அமர்ந்து தியானிக்க முடியவில்லையா? வாழ்வியல் தியானத்தை மேற்கொள். வளைவு நெளிவு தியானம். அது என்ன வளைவு நெளிவு தியானம்? எதனையும் உணர்ந்து கவனித்து செய்வது. பிரபஞ்சத்திடம் உதவியை நீ கேட்கும் பொழுது உன் தேவைகளை வார்த்தைகளால் மட்டும் பதிவு செய்யாமல் உணர்வுகளால் பதிவு செய். அந்த உதவியை பெறுவதற்கான கால நிர்ணயத்தை நீ வழங்கிவிடாதே. பிரபஞ்சம் நினைத்தால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த உன் வேண்டுதலை நிகழ்த்தி வைத்துவிடும். அவ்வளவு வல்லமை மிக்கது. ஆனால் அது உன் உள்ளுணர்வு வழியாக சில செய்கைகளை, குறியீடுகளை வழங்கும். அதை நீ உள்வாங்கும் தன்மை அளவுக்கு நீ உள்ள அந்த நிலையில் அமைதி பெற வேண்டும். அதற்காக நீ அகத்தை உற்று நோக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், மனதை அமைதிப்படுத்த வேண்டும், எண்ணங்களுக்கு இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் பிரபஞ்சத்தின் சைகைகளை உள்வாங்கி நீ பிரபஞ்சத்தின் உதவிகளை பெற முடியும். பிரபஞ்சத்திடம் உன் தேவைகளை மட்டும் சொல்லிவிட்டு நீ அமைதியாக இருந்தால் எந்த உதவியும் கிடைக்காது. அது சப்தமற்ற சப்தமாக, குறியீடுகளாக, மற்ற மனிதர்களின் பேச்சுகளாக
ஏதோ ஒரு வகையில் உன்னை வழிநடத்தும். நுட்பமாக அதனை உள்வாங்க நீ ஆயத்தமாக வேண்டும், அமைதியாக வேண்டும். உள்ளார்ந்த நிலையில் ஒரு எதனையும் ஏற்கும் தன்மையுடன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் பிரபஞ்சத்திலிருந்து நீ உதவியை பெற முடியும். அந்த சைகை மொழியை உணர முடியும். பிரபஞ்சம் உன்னிடம் எதை எதிர்பார்க்கின்றது? நீ உள்ளார்ந்த நிலையில் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் சக மனிதனை நேசிப்பவனாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றது. நீ சக மனிதனின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டால், அது நீ வளர்ச்சி தன்மையில், நீ வாழ்க்கையில் வளர்ச்சி தன்மையில் வளர பிரியமில்லை என்று தவறாக அது கணித்துவிடும். நீ மற்றவர்களை எப்படி கணிக்கின்றாயோ, எண்ணுகின்றாயோ, அந்த எண்ணங்களை வைத்துதான் உன்னை இந்த பிரபஞ்சம் கணிக்கும். அன்புடன், சகிப்புத்தன்மையுடன், கருணைத்தன்மையுடன், உதவி மனப்பான்மையுடன், எதனையும் ஏற்கும் தன்மையுடன், சக மனிதனுக்கு சட்டென உதவி செய்யும் மனப்பான்மையுடன் இருந்தால் அந்த பிரபஞ்சம் உன்னை அப்படியே உன்னை வழிநடத்தும். நீ முகத்தை இறுக்கமாகவும் புலம்பல் தன்மையுடனும் எரிச்சல் தன்மையுடனும் மற்றவர்களை பார்த்தும் பொறாமைப்பட்டு கொண்டும் இருந்தால் அந்த பிரபஞ்சம் அந்த வகை சூழ்நிலையைத்தான் உனக்கு தொடர்ந்து வழங்க ஆரம்பித்துவிடும். ஆகையால் பிரபஞ்சத்திலிருந்து உதவி பெறுவது நீ அந்த பிரபஞ்சத்தன்மையின் ஒத்த அதிர்வுகளோடு இருக்க வேண்டும். பிரபஞ்சம் எப்பொழுதும் கொடுக்கும் தன்மையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் கருணைத்தன்மையுடனும் பகிர்தல் மனப்பான்மையோடும் இருக்கின்றது. அந்த அதிர்வுகளோடு நீ ஒத்திசைவாக இருக்க வேண்டுமென்றால் நீ தியானிக்க வேண்டும், உள்ளார்ந்த அமைதியில் இருக்க வேண்டும். இதுதான் அந்த ரகசியம். ஆதலால் தியானிக்க முடியவில்லை என்றால் வளைவு நெளிவு தியானத்தை மேற்கொள். உன் வாழ்க்கையை தவமாக்கிக்கொள். எப்படி? அனைத்தையும் உணர்ந்து செய்.